ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு அதாவது தான் பொண்டாட்டி முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு நம்ம குமரன் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஆந்த வேலை ஆப்படிக்கிறதுக்குனே வருவீங்களாடா, எனக்குனே வருவீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம குமரன் தச்ச கோட்டு வந்து சரியில்லைன்னு ஒரு வயசானவர் வந்து கத்திட்டு இருக்காரு. என்னடா மாடலில் தச்சிருக்க, டிசைனில் தச்சிருக்கங்கிறாரு. அவர்லாம் 70s கிட்ஸுங்க, அப்படி தாங்க இருப்பார், நீங்களே கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம குமரனுக்கு ஒரு ஆறுதலை போட்டாச்சு. நீங்கள் வீட்டுக்கு போய் போட்டு பாருங்கள், அளவெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. கங்கா ஒரு பக்கம் ஏன் இப்படி தச்சிங்கன்னு சொல்லி கேட்க, இல்லை அவருக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. இந்த உலகத்திலே கொடுமையான விஷயம் என்னதுன்னு தெரியுங்களா? தான் பொண்டாட்டி முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு எல்லா புருஷனும் நினைப்பாங்க. அதே மாதிரி வைஃபும் நினைப்பாங்க, தான் புருஷன் தான் முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு. இது உலக வழக்கமாடா சாமி, இது தெரியாமல் வந்து கத்திரியப்பா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் நம்ம காவேரி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தாத்தா கேட்டுட்டு இருக்காரு. வேற லெவலில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு, யாருதை நம்ம விஜய் இதை ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு ஹாலில் மாட்டிட்டாங்க. இதை பார்த்தோன்னே ராகினிக்கு பசங்குது. ஐயோ புருஷன் தான் இருக்கணுமா, இப்போ என்ன உன் புருஷன் ஃபோட்டோ எடுக்கணும், அவ்வளோ தானே, நீ போய் எடுத்துருவோமா, எடுத்துட்டு வந்து மாட்டுமா, என்னை பார் யோகம் வரும்னு சொல்லிட்டு நரிமுகத்தில் முழிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவ பொசசிவ்னஸில் பொங்கட்டும் ஒரு பக்கட்டும், நான் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க போஸ்டர் அடிக்க கிளம்பிட்டாங்க. போஸ்டர்லாம் அடித்து வாங்கிட்டாங்க கையில். இதை எடுத்துகிட்டு போய் அவங்க எப்படியாவது அவங்க அக்காட்டையும் அவங்க மாமாட்டி காம்புங்கிறதுக்காக கடைக்கு போனால், அங்கே வந்துட்டு நேற்று உங்களுக்கு தப்பாக பேசிட்டேனே, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரே நாள் எபிசோடில் தாத்தா 70s கிட்ஸை இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, கோட்டு வேற லெவலில் இருக்குப்பா, ட்ரெண்டிங்காக இருக்குப்பாங்கிறாங்க. தாத்தா அப்பயே சொன்ன கேட்டிங்களா, நீங்களாம் 70 பிறந்தவங்க, உங்களுக்கு எங்கே இதெல்லாம் புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களை யாருங்க தாத்தாவுக்குள்ள இந்த காலத்து டிசைனை தச்சு கொடுக்க சொன்னது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காவேரி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்படிலாம் எதுவும் தெரியாமலாம் பேசாதீங்கன்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் தெருவா அடிச்சு ஒட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் ஒட்டினீங்கன்னா நம்ம விஜய்க்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. விஜயை உசுப்பேற்றி வர்றதுக்குனே அந்த வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க. இது புரியல. ஆனாலும் விஜய் வந்துட்டு உசுப்பாக மாட்டாருன்னு நம்புகிறோம். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.